சத்தியன் குறுக்கிட விரும்பினார். என்ன சத்தியன் இதில் பேசி முடிச்சா நான் பேசுறேன், அதுக்காக வெயிட் பண்ணுறேன். குறுக்கிட விரும்பினாலும் அரசியல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தலைவர் ஒரு கருத்தை நேரடியாக சொல்லாம இரண்டாம் கட்ட தலைவர்கள் வாயிலாக சொல்லுவார்கள். இந்த விவாதத்தில் நீங்களே நிறைய தடவை அந்த கேள்வி அவர் கேட்டிருக்கீங்க. இப்போ அந்த கேள்வி கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தே இருந்த இவ்வளோ நேரம். என்ன திருமாவளவன் அவர்கள் தான் சொல்ல வேண்டிய கருத்தை இரண்டாம் கட்ட தலைவர் மூலமா சொல்றாரு அப்படின்னு. இதே தான் எந்த ஒரு டிவி இன்டர்வியூல உட்காந்துட்டு என் குடும்பத்திலிருந்து என் மருமனாகட்டும் என் மகனாகட்டும் யாரும் அரசியலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னேன்னு சொல்லவரோட மகன் தான் அரிய நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதைத்தான் கடந்த ஒரு வார காலமாக எல்லா இரண்டாம் கட்ட தலைவரும் பேசுறாங்க. உதயநிதி நம்ம 10 நாள் படம் அரியணையர் இதெல்லாம் வாடிக்கையா இருக்கிற விஷயம் அரசியல்ல. இப்ப பேசக்கூடிய மரியாதைக்குரிய விசிகா நண்பர் பாலாஜி என்ன சொல்றாரு, முதலமைச்சராகக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்புகளில் ஒன்று. அப்படிங்கிற எல்லா கட்சி தலைவரும் சொல்லக்கூடிய அதே கட்சி தலைவர்கள் பொதுவெளியில் இந்த தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கட்டமைப்பு விசிகாக்கு இருக்கிறது என்கின்ற சமயம் சொல்லுகிறார்கள். சரி, அடிப்படை கேள்வி என்னன்னா, அதிகாரம் கையில் இருக்கிறவர் திமுக, அவரோட கூட்டணி இருக்கக்கூடிய உங்களை எதிர்த்து இல்ல உங்கள் கவனத்தை ஈர்க்க ஒருத்தங்க வராங்க அப்படிங்கிறது அரசியல் சமிகை எல்லாம் வேற என்ன சமிகை? இதைத்தான் சொன்ன தனித்துவம் என்பது வேண்டும். அதுவும் அந்த போராட்டத்துக்கான துவக்க புள்ளி அவரா சொன்னதுதான். இந்த இடத்துல வந்து இந்த மக்கள் என்ன கேட்டாங்க, அதுக்காக போராடி. இதைத்தான் நாங்க 2-3 வருஷமா சொல்லிட்டு இருந்தோம். எடப்பாடியார் சொன்னது அப்படி சுருக்க வேண்டாம். அங்கே வந்து கோய்ச்சல் இருக்கு, வெடிக்கும் அப்படிங்கிறது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் வெடிக்குங்கிறது. இடைப்பட்ட நேரத்துல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நீங்க மறந்துட்டீங்க. இல்ல 20 சார் சொல்ல வேண்டிய பாயிண்ட் சொல்லி அரசியல் சமிக்கை அதுவும் எடுத்துக்கணுமான்ற கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கான இடமே இல்ல தமிழ்நாட்டில், அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு ஒரு டாபிக் வேற நீங்க பாத்தீங்களா, நீங்க ஒரு குற்றச்சாட்டை ஏன் மேல போடுவீங்களா, நேரடியா ஒரு கேள்வி கேட்டா டாபிக் மாற்றுங்க. போடல, நீங்க வச்ச தலைப்பை நம்ம சுருக்க வேண்டாம்னு சொல்லி அந்த தலைமை சார்ந்த பேசுறேன். இருங்க, அதுக்குள்ளதான் பேசுறேன். நீங்க என்ன சமிக்கைன்னு சொன்னதுனால இல்ல சார், கார்த்திகை சொல்லுங்க சார், 30 வினாடிகள் உங்களுக்கு தான் நேரமே, நீங்க பேசுங்க. அப்புறம் தான் கட்சிகள் கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல, எடப்பாடியார் சொன்னது மாதிரிலாம் பாத்தீங்கன்னா விரைவில் வெடிக்கும் என்பது திமுகவில் வெடிக்கும். சரி, நீங்க இன்னும் நான் வந்து தாத்தா மகன் பேரனுக்கு தான் நான் சேவகம் செய்யணுமான்னு குரல் ஓங்கி ஒலிக்கும். நாளுக்கு முன்னாடி இது நிறைய சொன்னீங்களே சார். இருங்க சார், சொன்னோம் அப்படிங்கறத உடனே இங்க நடக்கும்ல, காலம் தாண்டி நடந்தது இல்ல 21 சொன்னாங்க. ஒரு விஷயம் சொல்றோம், அது அப்ப நடக்கல, கொஞ்சம் காலம் தாழ்ந்து நடந்ததுன்னா உடனே நடக்கும். நம்பிக்கையா இருக்கீங்க, நடக்கணும்ல, நடக்க போகுது. நாங்க அதே மாதிரி விமர்சனம் வைப்போம். அதே மாதிரி மகன் வந்து அரியணை ஏறும் பொழுது 2024 இவர்தான் முதல்வர் அப்படின்னு நீங்க போய் மக்கள்கிட்ட காட்டும் பொழுது திமுகவிலையும் வெடிக்கும், திமுகவிலும் கதிமுகன்னு வரலாம். முத்துவேல், கருணாநிதி, கழிமொழி அதுல என்ன குழப்பம் இல்ல நீங்க இல்லையா? இது நியாயமே இல்லை சார். எல்லாரும் பேசும்போது டைம் நீங்க வந்து ரன்னிங்ல ஏதோ கேட்டீங்கன்னா வந்து தடைபடுறது தான் நியாயம். அதுக்காக நீங்க திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. பிரசன்னாவுக்கோ பாலாஜி அவர்களுக்கோ குறுக்கீடு இல்லாமல் நடந்துருக்கான்னு பாருங்க. நான் கேள்வி ஒரே துணை கேள்வி கொஞ்சம் நீங்க பேசுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்க பேசுங்க. எடப்பாடியார் சொன்னது விரைவில் வெடிக்கும் என்பது கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல, கட்சிக்குள்ளேயும் வெடிக்கும். சரி, கதிமுக உருவான்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, கருணாநிதி திமுகன்னு வைக்கலாம், இல்ல கலைஞர் திமுகன்னு வச்சு அதுல முத்துவேல் கருணாநிதி கனிமொழி கூட தலைமையா இருக்கலாம். அரசியல் கணக்குங்கிறது எப்பவுமே வந்து இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. எப்படி இங்க ஒரு துவக்க புள்ளி இருக்கு, போய்ச்சல் இருக்குங்கிறத மறுக்க முடியாம தானே இங்க வந்து எல்லாருமே அவசரம் பேட்டி கொடுக்குறாங்க. ஓகே, ரைட். இல்ல நான் திரு ஆர்டி ரொம்ப சுருக்கமா, ரொம்ப புகைச்சல் எரியுது, புகைச்சல் எல்லாமே பேச முடியாது. அதுதான், அதாவது தூக்கத்துல ஒருத்தன் எங்கேயோ பத்திக்கிட்டே இருக்குதுன்னு கொல்லிக்கட்டை எடுத்து தான் தலையை சொரிஞ்சுக்கிட்ட கதை தான். என்ன வேணாலும் சொரிஞ்சுக்கலாம், என்ன வேணாலும் தேய்ச்சிக்கலாம், எங்க வேணாலும் எல்லாமே பொதுவெளியில இருக்கு. எடப்பாடியோட வைத்தறிச்சலா அல்லது சத்தியனோட வைத்தறிச்சலா புரிஞ்சுக்க முடியல. எல்லாமே பொதுவெளியில நீங்க பேசுறீங்க, நீங்க தான் எல்லாம் மாற்றி மாற்றி கருத்து வருது. அப்ப அத பத்தி எதிர்க்கட்சி தெளிவா சொல்லுங்க. நாங்க இணைந்து பயணித்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல வைத்தறிச்சல கொட்டிட்டு பைக்ல இருந்து புகை வருது, ஸ்டுடியோல புகை வருது. சத்தியம் கேளுங்க பிரச்சனை, புகை இங்க வருது. அந்த கடவெல்லாம் நீங்க ஊத்தி மூடிடுங்க, அந்த கடவெல்லாம் ஊத்தி மூடிடுங்க. இதை கேளுங்க, கிளை கழக செயலாளர் பொதுச் செயலாளர் ஆகலாங்கிற இயக்கத்துல நான் இருக்கேன். அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் எங்களுக்கு ஆதரவு இல்ல, வாய்ப்பு இல்ல, இல்லங்கிற இயக்கத்துல நீங்க இருக்கீங்க. யாருக்கு போச்சல் நிறைய இருக்கு. கால்ல விழுந்து பொதுச் செயலாளர் ஆனவரை நான் தலைவரா ஏத்துக்கல. அதே மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவரா வச்சிருக்கேன். மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவரா வச்சிருக்கேன். கால்ல விழுந்து மேசைக்கு கீழே போய் தவழ்ந்து போய் கருத்து கேட்க தலைவரா நான் வச்சிருக்கேன். உங்க தலைவரை பகைக்கிறதுக்கு எங்க தலைவர் வந்து கால்ல ஒரு ரெண்டு பேர் மட்டுமே இல்ல, மற்ற கருத்து இல்ல. உங்க தலைவரை அடக்கம் பண்ணி எங்க தலைவர் கால்ல வந்து விழுந்தீங்கல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி நீங்க வந்து இன்னும் கடைசி 10 நிமிஷம் இருக்கு, கடைசியா தான் எப்போ நடக்கணும், கருத்துக்கு இடம் கொடுக்கணும். ஒரு வந்து தனிநபர் விமர்சனம் வச்சு சொல்லலாம். சில நான் ஒரு பொதுவா தலைவரை இதே உங்க தலைவரை நேரா 3 பேர் கொடுங்க, சத்திய தலைவரை 3 பேர் கொடுங்க. எடப்பாடியார் கால்ல வந்து பிரச்சனை அவங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்திய
நான் வர ரவீந்திரன் யார் யார நக்கி பிழைச்சா ஆட்சியில இருக்கிறது நீங்க மோடிக்கு காவடி தூக்கி மோடி காவடி காலையும் அமித்ஷா காலை நக்கி பிழைத்த கதைகளெல்லாம் தெரியும். ரெண்டு பேரும் தனித்தனியா நடத்த முடியாது. நீங்க அளந்து பேசுங்க பிரசிடென்ட். நீங்க அளந்து பேசுங்க. ஆட்சி ஏறதுக்கு வரட்டலாம் நினைக்கிறீங்க, அளந்து பேசுங்க. சரி வர நிறைய பார்த்து இதுல